வெல்கம் ஸ்ரீசா கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எப்படி ரொட்டி கடை கமெண்ட் செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது தேவையான வந்துட்டு ஃபஸ்ட்டு கேபேஜ் எல்லாம் பிடிப்பி அழைக்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவு மைதா, நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா, நெக்ஸ்ட் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கலருக்கு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சில்லி போட 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி கஞ்சி பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கூட ரொம்ப கெட்டியாக கூட நம்ம நார்மலாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது நல்லா ஒட்டிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேனில் காய வச்சுக்கலாம். பேன் நல்லா சூட் பண்ணும்போது நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். பேன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலை வந்து. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண அந்த கேபேஜ் வந்து நம்ம நல்லா உருண்டை எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா போட்டுக்கலாம் ஆயிலில். நல்லா ரிசர்வ் பண்ணலாம். நம்ம எது நல்லா சூட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ கேபேஜுக்காக ஆயிலை ரிசர்வ் பண்ணியாச்சு. நல்லா பாயில் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ நல்லா பாயில் ஆகும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேனில் காய வச்சுக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நான் பேன் காய வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஆயில் வாங்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வந்து காரத்துக்கு ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காண்டி வந்து நான் வந்து சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா வாட்டர் வந்து நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து கெட்டியாக இருக்கும். நல்லா ஒரு கிரேவி டேஸ்ட்டுக்கு வரும். இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் ஊற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட் கிடைக்கும், உரப்பான காரமான கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி டேஸ்ட் நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா கிரேவி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த கேபேஜெலாம் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த கேபேஜ் எல்லாத்தையும் போட்டுக்கிறாச்சு. நல்லா வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண எல்லா அது கிரேவியில் வந்து நம்ம கேபேஜ் கொடுக்க நல்லா பாயில் ஆகணும். அப்போ ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 1/2 hour ஆச்சு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். பாயில் கூட நீங்கள் வந்து எப்போயும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். பை பாய்.